Ready. Dear students, I happily welcome you all to our second class of Allied Statistics Google Classroom. I hope you are all feeling well and staying safe in your homes. And my dear students, I hope you have studied our last class portion. So in the last class, we have studied about statistics. There we have 4 points, and between those 4 points, second point is classification of data. We can classify the data according to certain characteristics. Those characteristics can be quantitative characteristics or qualitative characteristics. Quantitative characteristic means those characters which can be measured in kilogram or meter, centimeter or liter, etc. But here in our section we are going to concentrate on the qualitative characteristics. So qualitative characteristics means those characteristics which cannot be measured using certain units. So some social status, intelligence level, health, all those things are qualitative characteristics. And our author denotes these qualitative characteristics using the word attributes. So our chapter is theory of attributes, and there are 2 types of attributes. So we can classify those 2 as presence or absence. If one particular quality is present, a corresponding class is known as positive class, and if one particular quality is absent, corresponding class is called as negative class. And you are all know we will denote the positive class by capital letters A, B, C, D, and negative class are denoted by the Greek letters alpha, beta, gamma, delta, etc. So now in the second class we are going to, first of all we are going to study about the order of the class. So ஒவ்வொரு கிளாஸினுடைய ஆர்டர் என்னது அப்படிங்கிறத முதலாவது நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். So let me read the definition first. A class represented by n attributes is called a class of nth order. So ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் n number of attributes இருந்துச்சுன்னா அந்த கிளாஸை வந்து நம்ம class of nth order அப்படின்னு சொல்லுவோம். ஸோ n attributes அப்படின்னா என்ன மீனிங்? அந்த கிளாஸில் வந்து n number of கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஒரு கிளாஸ் இப்போ நமக்கு இருக்குது, உங்களுடைய கிளாஸே நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அந்த கிளாஸில் வந்து நம்ம 2 கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸோட இன்டெலிஜென்ஸ் லெவல், அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், 2ஐயும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஆர்டரை நம்ம என்ன சொல்லுவோம்? 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, 2 கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த கிளாஸுக்கு ஆர்டர் வந்து 2 அப்படின்ட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எத்தனை கேரக்டர்ஸ் இல்லைனா எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிளாஸினுடைய ஆர்டரை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் if you consider the attribute A, ஒரே ஒரு attribute A மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கரஸ்பாண்டிங் கிளாஸுக்கு ஆர்டர் என்னது? ஆர்டர் வந்து 1. Similarly for B, இதுக்கும் ஆர்டர் 1. Similarly D, C, D, etc. இது எல்லாத்துக்கும் ஆல் கிளாஸ் ஆஃப் ஆர்டர் 1. சரி, இது இந்த மாதிரி. ஸோ 2 ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, A, B அப்படி இருந்ததுன்னா கிளாஸ் ஆஃப் ஆர்டர் 2. Similarly ஆல்ஃபா B இல்லைன்னா ஆல்ஃபா பீட்டா இதெல்லாமே கிளாஸ் ஆஃப் ஆர்டர் 2. And suppose if you are having 3 attributes A, B, C, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ABC 3 கேரக்டர்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோன்னா இந்த கிளாஸுக்கு வந்து ஆர்டர் எவ்வளவு? ஆர்டர் 3. ஸோ இந்த கிளாஸுக்கு ஆர்டர் 1. ஸோ 2 ஆட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸுடைய ஆர்டர் வந்து 2. If you are having 3 attributes, ஸோ ABCயாக இருக்கலாம், இல்லைனா AB காமாவாக இருக்கலாம், இல்லைனா ஆல்ஃபா பீட்டா காமா எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆர்டர் வந்து 3. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்ன மாதிரி, ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் மென்ஷன் பண்ணும்போது பிளேஸை நீங்கள் மாற்றிக்க கூடாது. ஸோ A ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், Bன்னு சொன்னால் Bக்கும் பீட்டாவுக்கும் செகண்ட் பிளேஸ், Cன்னு வரும்போது Cக்கும் காமாவுக்கும் தேர்ட் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் படிக்கிறோம். ஸோ ஆர்டர், ஸோ ஒரு கிளாஸினுடைய ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் அந்த கிளாஸில் இருக்கோ அது அந்த கிளாஸினுடைய ஆர்டர். Next one is, so that's all about order.
Next is class frequency. So ஒரு class உடைய frequency னா என்னது? So ஒரு class உடைய frequency அப்படினு சொல்லும்போது number of individual possessing a particular attribute இல்லனா number of individuals possessing a particular character. So உங்க class எடுத்துக்கோங்க. classல உள்ள number of students possessing the attribute இல்லனா character, social status. So எத்தனை பேருக்கு நல்ல ஒரு social status இருக்கு அப்படினுள்ள அந்த நம்பரை நம்ம சொல்லக்கூடியதா class frequency. So a number of individuals possessing a particular character இல்லனா particular attribute அத class frequency. So class frequencies எல்லாம் நம்ம எப்படி denote பண்ணுவோம் அப்படினு பார்த்தாச்சுனா நீங்க வந்து attribute எழுதணும். attribute எழுதிட்டு you must have brackets. So இப்படி நீங்க போடிங்கனா இது class frequency. So class frequency அப்படினு சொல்லும்போது இதுக்கு மீனிங் என்னது? number of individuals possessing the attributes A. Number of individual possessing the attribute. So bracket போட்டு எழுதும்போது அது ஒரு நம்பர். So எப்படி இருக்கலாம்? A is equal to ஒரு 10 அப்படி இருந்துச்சுன்னா so 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு A உள்ள attribute அவங்க possess பண்ணி இருக்காங்க அப்படினா attribute வந்து அவங்கட்ட பாசிட்டிவா இருக்கு. So இல்ல நம்ம இப்படி எழுதணும்னு வெச்சுக்கோங்க. ஆல்பா bracket உள்ள அப்படி போடிங்கனா so அதுக்கு 5 அப்படினு சொன்னா என்ன மீனிங்? 5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து A உள்ள attribute absent ஆ இருக்கு. So அப்ப number of students இல்லனா number of individual, number of people. So ஒரு particular character possess பண்ணி இருக்காங்க. So அப்படினு சொல்லக்கூடியதா bracket போட்டு நம்ம எழுதுவோம். That is the class frequency. So இங்க one of examples நம்ம பாப்போம். So இத பாப்போம். So இதே மாதிரி AB அப்படி போடிங்கனா என்ன சொல்லலாம்? Number of individuals possessing the attribute A and the attribute B. So attribute A யும் இருக்கும், attribute B யும் இருக்கும். So இந்த மாதிரி எழுதணும்னு வெச்சுக்கோங்க. alpha B அப்படி எழுதியாச்சுனா என்ன மீனிங்? Number of individuals not possessing the attribute A, not negative, and possessing the attribute B. A உள்ள attribute அவங்கட்ட present ஆ இருக்கும், B not present ஆ இருக்கும், B உள்ள attribute present ஆ இருக்கும். So தான் இதனுடைய meaning class frequency. So number of individual possessing a particular character அந்த attribute தான் class frequency ன்னு சொல்லுவோம். So class frequency நம்ம denote பண்ணும்போது attribute எழுதிட்டு you must have brackets on both sides. So these are all about class frequency. Next let us see positive class frequencies, negative class frequencies, etc. So class frequency சொன்னா attribute எழுதிட்டு நம்ம அத bracket பண்ணி எழுதணும்னா that is the frequency. So இத்தனை நம்பர் 10 ஆ இருக்கலாம், 5 ஆ இருக்கலாம், 15. So இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரா இருக்குறதா class frequency. So let me give some examples. So இது ஒரு class frequency. AB இது ஒரு class frequency. Then ABC, this is also a class frequency. So இந்த மாதிரி நம்ம class frequencies எழுதும்போது these frequencies are termed as positive class frequencies. Positive class frequencies. So எதனால நம்ம இத positive class frequencies ன்னு சொல்றோம்? உள்ள இருக்கக்கூடிய attributes பாருங்க எல்லாமே capital letters. So capital letters இருக்குறதெல்லாம் positive classes நமக்கு மென்ஷன் பண்ணும். Hence we are calling these frequencies as positive class frequencies. எல்லாம் capital letters ஆ இருக்கணும். So negative class frequencies. alpha வரலாம், alpha beta வரலாம், alpha beta gamma வரலாம், alpha beta gamma delta. So இந்த மாதிரி ஒரு Greek letters வச்சு நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். So இதெல்லாம் வந்து these are all called as negative class frequencies. Negative class frequencies. So attributes எல்லாம் positive attributes இருந்துச்சுன்னா capital letters இருந்ததுன்னா positive class frequencies.
ஸோ இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நான் பொசஸிங் ஆட்ரிபியூட்ஸ், இல்லை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் தான் உள்ள இருக்கு. ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த நெகட்டிவ் கிளாஸ் ஃப்ரீக்வன்சிஸ். அண்ட் ஒன் மோர் ஃப்ரீக்வன்சி, let me write. So this is the first one, second one and the third. மூணாவது ஒரு டைப் இருக்கு. ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடியது. ஸோ நீங்க அப்படி எழுதும் போது பிளேசஸை மாற்றக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ and beta c. இதில் here we are having positive, இதுவும் positive and this one is negative. ஸோ ரெண்டு மிக்சட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் contrary class frequencies. These are all called as contrary class frequencies. Positive சேர்ந்து வரும், negative சேர்ந்து வரும். Then alpha, b, gamma. அதுவும் contrary class frequency. Then a, b, gamma. This is contrary class frequency. So positive, negative mixed வரணும், but you should not change the place. So a की first place, b की second place, c की third place. So negative இருந்தாலும் சரினா பாசிட்டிவா இருந்தாலும் அதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். So there are three types of class frequencies. Positive class frequency, so அதுல எல்லா attributes எல்லாம் positive, capital letters. Negative class frequencies, அதுல இருக்கக்கூடியதெல்லாம் அந்த positive உடைய negative, so non possessive characters ஆ இருக்கும். Then mixed ரெண்டுமே mixed ஆகும்போது contrary class frequencies. So class frequencies, அப்படி class frequency அப்படினா என்ன மீனிங்? அதுல so for example let us see this class frequency A beta c அப்படி நம்ம சொன்னோம்னா so number of individuals possessing the attribute என்னன்னா நீங்க character அப்படினு சொன்னாலும் சரி, possessing the attribute A, not possessing the attribute B and possessing the attribute C. so இந்த மாதிரி நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும். so there are three types of class frequencies. And one important thing in the case of class frequencies, here our author is denoting the total number by capital N. Capital N total number னு சொல்லலாம், இல்லனா total frequency னு சொல்லலாம். so இப்போ உங்களுடைய கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல டோட்டல் நம்பர் கேபிட்டல் என்னோட வேல்யூ எவ்வளவு 51 அப்படினு வரும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா டோட்டல் நம்பர் கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன இருக்கும், some 3500. சோ நம்ம என்ன பாப்புலேஷனை கன்சிடர் பண்றோமோ அங்க உள்ள டோட்டல் நம்பர் இல்லனா டோட்டல் frequency is denoted by capital N. லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம மீன் பண்ணும்போது நீங்க உடனே அது மக்கள் தொகையை மட்டும் நினைச்சிட கூடாது. நம்ம என்ன கேஸை ஸ்டடி பண்றோமோ அங்க இருக்கக்கூடிய மொத்தம். ஸோ ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் எவ்வளோ இருக்காங்க அதான் என்னது பாப்புலேஷன். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் நம்பர் பாப்புலேஷன் இல்லைனா கிளாஸில் உள்ள டோட்டல் நம்பரை we will denote by capital N. And here one more thing you must remember, இந்த capital N. ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேபிட்டல் Nக்கு மட்டும் இந்த ஆர்டர் வந்து ஆர்டரை என்ன வச்சிருக்காருன்னா ஆர்டர் இஸ் 0, ரைட்? இப்போ நம்ம A இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்ரிபியூட் A இருந்துச்சுன்னா நம்ம படித்தோம் பிகினிங்ல ஆர்டர் வந்து எவ்வளவு 1. இப்போ Aயும் Bயும் இருந்துச்சுன்னா ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. ஒரு ஆட்ரிபியூட் இருந்தால் ஆர்டர் 1, ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்டர் 2 எக்ஸெட்ரா. இதே மாதிரி மற்றதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கேபிட்டல் Nக்கு மட்டும் ஆர்டர் வந்து என்னது, ஆர்டர் வந்து 0. ஸோ மறந்துடக்கூடாது, டோட்டல் நம்பர் இந்த பாப்புலேஷனுக்கு ஆர்டர் வந்து 0. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கிளாஸ் ரூமில் போட்டிருக்கிறேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் அந்த நோட்ஸை காப்பி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த நோட்ஸையும் எடுத்து வச்சு இப்போ நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன், இந்த கிளாஸையும் வச்சு நீட்டாக எல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஃபில்அப் பண்ணி அனுப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடணும். ஓகே, தேங்க்யூ ஆல்சோ.